ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் இன் நாசிக். இன்னைக்கு நாம 900 வருஷம் பழமையான நாசிக்கில் இருக்கிற சிறப்புமிக்க சிவன் கோவில்களில் ஒன்றான கோண்டேஸ்வர் மந்திருக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோவில் நாசிக்கிலிருந்து 25 to 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சின்னரில் தான் இருக்குது. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் யாதவ அரசர்கள் ஆட்சி காலத்தில் வட இந்திய நாகரா ஸ்டைலான பூமிஜா ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கருப்பு பசால்ட் ஸ்டோனால் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பே இதோட வடிவமைப்பு தான். இந்த கோவிலில் குறிப்பாக 5 கடவுள்கள் இருக்காங்க. மையத்தில் முதன்மை கடவுளான சிவபெருமான் இருக்காரு. சுற்றி இருக்கிற 4 சின்ன கோவில்களில் விநாயகர், விஷ்ணு, சூரிய பகவான் அப்புறம் பார்வதி தேவி இருக்காங்க. கோவிலில் என்டர் ஆனதும் நேராக இருக்கிற நுழைவு வாயில் வழியாக போகக்கூடாது. சைடில் நந்தி பகவானுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வழியாக தான் உள்ளே போகணும். இங்கெல்லாம் குறிப்பிட்ட முக்கியமான பெரிய கோவில்களில் மட்டும்தான் அர்ச்சகர்கள் இருப்பாங்க. மற்ற கோவில்களெல்லாம் நாமளே கடவுளுக்கு பூஜை அபிஷேகம் பண்ணி மன நிறைவாக சாமி கும்பிடலாம். கோவில் கோபுரங்களில் இருக்கிற சிற்பங்கள் ராமாயண கதை காட்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான கோவில்னால அங்கங்கே சேதமாகி இருக்கு. இந்த கோவில் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்களே பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கிற சிவபெருமான் சிவராத்திரி அன்னைக்கு ரொம்பவே பிஸி ஆயிடுவார். சிவராத்திரி அன்னைக்கு உள்ளே போகிறதே கஷ்டம். அந்த சிவன் அருளால் எங்களுக்கு பக்கத்தில் போய் தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் சிவன் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த மாதிரி நாசிக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம லைஃப் இன் நாசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியும். பாய்.